வசனம். தியானத்தின் தலைப்பு தேவனை சந்திக்கும்படி. ஆமோஸ் 4 அதிகாரம் 12 வசனம். உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. தினமும் நாம் காலை எழுந்ததிலிருந்து பல காரியங்களுக்காக ஆயத்தப்படுகிறோம். காலையில் ஸ்கூலுக்கு அல்லது ஆஃபீஸுக்கு போக ஆயத்தமாகும் போது சரியான நேரத்திற்கு முன்கூட்டியே புறப்பட்டால் நிதானமாக செல்வோம். தாமதமாக புறப்பட்டால் அன்றைக்குரிய வேலையில் கூட நாம் கவனம் செலுத்த முடியாத அளவுக்கு மிகவும் டென்ஷனாகி விடுவோம். அப்படியானால் ஒவ்வொரு காரியங்களையும் நாம் சரியானபடி எதிர்கொள்ள ஆயத்தம் மிகவும் அவசியம். ஏறக்குறைய 2024 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு இந்த உலகத்திற்கு வந்தபோது நம்முடைய பாவங்களிலிருந்து, நோய்களிலிருந்து, சமாதானமற்ற நம்பிக்கையற்ற நிலையிலிருந்து நம்மை மீட்கும் உலக இரட்சகராக வந்தார். இனி 2வது முறையாக இயேசு சீக்கிரத்தில் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். அப்போது இந்த உலகத்தை நீதியாய் நியாயம் தீர்க்கிற நியாயாதிபதியாக வருவார். இந்த வசனத்தை ஆம்பிளிஃபைட் பைபிளில் வாசிக்கும் போது prepare to meet your God in judgment என்று வாசிக்கிறோம். நம்மை நியாயம் தீர்க்கும் தேவனை சந்திக்கும்படி நாம் ஆயத்தப்படுவோம். பரிசுத்தமில்லாமல் ஒருவரும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆகவே தேவன் எதிர்பார்க்கும் பரிசுத்தத்தோடு ஒவ்வொரு நாளும் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாவோம். டூம்ஸ்டே கிளாக் பற்றி நம் அனைவருக்கும் தெரியும். உலகம் அணுசக்தி அழிவின் விளிம்புக்கு செல்வதை காட்டும் எச்சரிக்கை கடிகாரம்தான் இந்த டூம்ஸ்டே கடிகாரம். இதில் 2024 ஆண்டு இந்த கடிகாரம் நள்ளிரவு 12 மணியை தொடுவதற்கு 90 நொடிகள் மட்டுமே இருப்பதாக விஞ்ஞானிகளால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது உலகம் அழிவுக்கு மிக சமீபமாக இருக்கிறதை இது குறிக்கிறது. இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது அவர் ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள். இதை பற்றி மத்தேயு 24 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும். அக்கிரமம் மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். இதுபோல உலகத்தின் முடிவிற்கான இன்னும் பல அடையாளங்களை பற்றி இயேசு கூறினதை இதே அதிகாரத்தில் நாம் வாசிக்கலாம். இப்படி சம்பவிக்கப் போகிற அழிவின் காலத்துக்கு தப்ப நாம் என்ன செய்ய வேண்டும் என்று லூக்கா 21 அதிகாரம் 36 வசனத்தில் நாம் வாசிக்கலாம். ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று இயேசு கூறினார். ஒவ்வொரு நாளும் நானும் இயேசுவும் என்று நம் ஆண்டவரோடுள்ள தனிப்பட்ட நம்முடைய ஐக்கியத்தில், அதாவது ஜெபத்திலே நாம் உறுதியாய் தரித்திருப்போம். இயேசுவின் 2ஆம் வருகைக்கு ஆயத்தமாவோம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உலகத்தின் அழிவின் நாட்களிலே இருக்கிற நாங்கள் எங்களுடைய பாவ வழிகளை விட்டு மனம் திரும்பி பரிசுத்தமாய் வாழ்ந்து சீக்கிரத்திலே மீண்டும் வரப்போகிற நீதியுள்ள நியாயாதிபதியாகிய இயேசுவை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, தேவனுக்கு முன்பாக நாங்கள் நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு ஒவ்வொரு நாளும் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.